வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா தமிழ்ல வெளியான ஐபிஎல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல டிடிஎஃப் வாசன், குஷிதாலா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். குணசேகரன் அப்படின்ற ஒரு நபரு தேவையில்லாம ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாரு. ஆக்சுவலா அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு, ஆனா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிப்பாரு. அவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி டிடிஎஃப் வாசன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் லவ் பண்ற பொண்ணோட அண்ணனா தான் அந்த மாட்டின நபர் இருப்பாரு. அவரை காப்பாத்துறதுக்காக இவர் நிறைய முயற்சி எல்லாம் பண்றாரு. கடைசியில காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே குணசேகரன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஒய்ஃபோட அண்ணன் கூட சேர்ந்த மாதிரி ஒரு பகுதிக்கு போயிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு கேஸ் விசாரணைக்காக இவர் போயிட்டு இருக்காரு போல. போற இவருக்கு ஆபத்து வரும்ன்ற மாதிரி போலீஸ்ல சிலர் எச்சரிக்கை எல்லாம் கொடுக்குறாங்க. இவருமே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு லாரி இருக்கு பாத்தீங்களா, இவரோட காரை இடிக்கிற மாதிரி வருது. இவர் அதுல இருந்து தப்பிச்சு ஷாக் ஆகுறாரு. இங்கதான் பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த குணசேகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பினான்ஸ் கம்பெனில வேலை பார்க்கிறவரா இருப்பாரு. ஒரு நாள் சோகமா வீட்டுக்கு வராரு. இதை இவரோட ஒய்ஃபும் கவனிக்கிறாங்க. ஒய்ஃப் பேரு வசந்தி அப்படின்றது. என்ன ஹஸ்பண்ட் சோகமா இருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. இவரும் பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் பினான்ஸ் கம்பெனில வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, ஒருத்தருக்கு கஷ்டமா இருந்திருக்கும். இவருமே காசு எடுத்து தந்திருப்பாரு. அவர் தரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. அதனால மேனேஜர் இதை கண்டுபிடிச்சிடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி காசை எடுத்து தந்தேன்னு கேட்கறாரு. சார் நமக்குள்ள பண்ணிக்கிற ஹெல்ப் தானன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ஹெல்ப் பண்றதா இருந்தா உன் காசுல பண்ணுன்ற மாதிரி மேனேஜர் திட்டிருப்பாரு. அதை நினைச்சுதான் இவர் வருத்தப்பட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கிட்ட வசந்தி இருக்காங்கல்ல, இவங்க ஜுவல்ஸ் எல்லாத்தையும் ஹஸ்பண்டுக்கு எடுத்து தராங்க. இதை வச்சு நீங்களே ஒன்னு ஆரம்பிங்க, நம்மளே பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருப்பாங்க. தங்கச்சி லைஃப பத்தியும் இவரோட பொண்ணோட லைஃப பத்தியும் யோசிக்கிறாரு. சரி நம்மளே தைரியமா ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஒரு பினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. பினான்ஸ் கம்பெனின்னு சொல்ல முடியாது, டிராவல்ஸ்க்கு வண்டி எல்லாம் விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கம்பெனியை இவர் ஆரம்பிச்சிடுறாரு. தங்கச்சி இருக்கிறதா சொன்னல, இவங்க தான் தங்கச்சி, பேரு கனிமொழி அப்படின்றது. பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்க பேரு கண்மணி அப்படின்றது. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு அரசியல் கட்சியை நமக்கு காட்டுறாங்க. இதுக்கு ஹெட்டா இருந்த லேடி இருக்காங்கல்ல, இப்ப ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க போல. அவங்களுக்கு அடுத்த பொசிஷன்ல திருப்பதி சாமின்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த லேடி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத நினைச்சு இவர் சந்தோஷப்படுறாரு. அந்த லேடி கிட்ட இவர் அடிமை மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. அந்த லேடி கூட பேசின வீடியோ எல்லாம் அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும். அந்த லேடியோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து அந்த வீடியோவெல்லாம் தூக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்காக சில ஆளுங்களை அனுப்பி வைக்கிறாரு. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புலாம் கொஞ்சம் பலமா தான் இருக்கும். இப்ப மாஸ்க் போட்ட மாதிரி நிறைய பேர் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இந்த திருப்பதி சாமி சொன்ன மாதிரி எல்லா வீடியோவையும் தூக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க வீடியோ எல்லாத்தையும் தூக்கிடுறாங்க. வீடியோவை தூக்கியாச்சுன்னு தெரிஞ்சோன்னா இவரை இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா அந்த பொலிட்டீஷியன் லேடியோட இடத்துல இருந்து வீடியோ எல்லாம் நியூஸ் மீடியாலாம் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப பைக்ல ஒரு நபர் செம்ம வேகமா வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோ என்ட்ரியான்னு பாத்தீங்கன்னா ஹீரோ என்ட்ரி கிடையாது, வேற ஒரு நபர் தான் இப்படி வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சைக்கிள்ல டெலிவரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிரதர் இவ்வளவு வேகமா வண்டியை ஓட்டுறீங்க, இவ்வளவு வேகமா எல்லாம் போகாதீங்கன்ற மாதிரி ஹீரோ அட்வைஸ் பண்றாரு. இந்த படத்துல டிடிஎஃப் வாசனோட பேரு அன்பு அப்படின்றது. இப்ப கனிமொழிக்கு டெலிவரி தரதுக்காக தான் வந்திருக்காரு. கனிமொழிக்கு இவரை பிடிக்க தான் செய்யும், ஆனா அதை காமிச்சுக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இவருக்குமே கனிமொழியை ரொம்ப பிடிக்கும். இப்ப இவர் தர வந்ததெல்லாம் தந்துட்டு போயிடுறாரு. அவங்க நம்பர் இவர்கிட்ட இருக்கு போல. இவர் சாட்லாம் பண்றாரு. இவங்களுமே வெக்கப்பட்டுக்கிட்டே சாட் பண்றாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு டெலிவரி பண்றதுக்கு வாண்ட மாதிரி சொல்லிட்டாங்க. நைட்டு நேரம் இவரும் வந்துடுறாரு. இவர் தயங்கி தயங்கி ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. எனக்குமே உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நுழைஞ்சு சிசிடிவி எல்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல எட்டி இவரா தான் இருப்பாரு. இவர்கிட்ட திருப்பதி சாமி காசு தரேன்னு சொல்லி வச்சிருப்பாரு. தராம இழுத்துக்கிட்டே இருக்காரு போல. நீங்க மட்டும் காசு தரலன்னா அந்த வீடியோவை லீக் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் இவன் மிரட்டிட்டு இருக்கான். இவன் மிரட்டி பேசிட்டு இருக்கும் போது ஒரு வண்டி இவனை அடிச்சு தூக்கிடுது. திருப்பதி சாமி தான் கதையை முடிக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இந்த வீடியோவை பத்தி தெரிஞ்ச யாரும் உயிரோட இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. இப்ப குணசேகரனை நமக்கு காட்டுறாங்க. இவர் கார் எடுத்து கிளம்பலான் ரோட கிராஸ் பண்றதுக்காக வராரு. யாடவிடமா இவர் நடுவுல வந்துடுறாரு. ஹீரோவும் பார்த்து வர மாட்டியான்னு அசிங்கமா திட்டிடுறாரு. இன்னும் இப்படி ஒரு சின்ன பையன் திட்டான்ற மாதிரி இவர் வருத்தப்படுறாரு. அதை யோசிச்சுக்கிட்டே வரும்போது தெரியாதனமா வேற ஒரு வண்டி மேல இவர் இடிச்சிடுறாரு. இவர் மேலதான் தப்பா இருக்கும். ஆனா இடிச்ச நபரை எல்லாருமே அடிக்கிறதுக்கு போறாங்க. அவர் அடிக்காதீங்க, என் மேலதான் தப்புன்னு குணசேகர் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே அந்த நபர் இருக்கார்ல, குணசேகருக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் மேல தப்பே இல்லைனாலும் அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, குணசேகரனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. கொஞ்ச நாள் நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க சொல்லிடுறாங்க. இப்ப கனிமொழி இருக்காங்கல்ல, அந்த நபருக்கு நன்றி சொல்றதுக்காக வராங்க. அவர் ஒரு முஸ்லீம் போல நமாஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
என்னதான் இருந்தாலும் என் மேலயும் தப்பு இருக்கு, அதனால தான் பில் அமௌண்ட்டை நானே செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த கனிமொழியும் நன்றி சொல்றாங்க. ஒரு பொறுக்கி பையனால் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லியிருப்பாரு. இப்ப கனிமொழி நைட்டு நேரம் அன்பு கிட்ட பேசுறாங்க. உன் அண்ணன் சொன்ன பொறுக்கி பையனே நான் தான் கோவத்துல தெரியாம உன்னோட அண்ணனை திட்டிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அண்ணனு தெரிஞ்சு திட்டினாரா இல்ல தெரியாம திட்டினாரான்னு தெரியல. எதுக்காக அவசரப்பட்டு இப்படி பேசின, இப்ப அண்ணன் கிட்ட லவ் மேட்டர் எப்படி ஓபன் பண்றதுன்னு கேக்குறாங்க. சரி சமயம் பார்த்து அண்ணன் கிட்ட சொல்லிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அண்ணனுமே கொஞ்சம் கொஞ்சமா தேரலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப முத்துசாமி அப்படின்ற ஒரு போலீஸை நமக்கு காட்டுறாங்க. பயங்கர கரப்டடான ஆபீசரா இருப்பாரு. பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட இருந்து காசெல்லாம் திருடிட்டு இருக்காரு. இப்ப இவருமே ரோட்ல போறவங்க கிட்ட எல்லாம் காசை புடுங்கலான்ற மாதிரி வண்டியெல்லாம் நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு பையனோ பொண்ணோ சேர்ந்த மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. பையனோட பேரு ராஜேஷ் அப்படின்றது. இப்ப அவனுமே வண்டியை நிறுத்தி போன் எடுத்து எதையோ செக் பண்ணிட்டு இருக்கான். அவன் போன்ல இருக்க எதையோ செக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நம்ம லஞ்சம் வாங்குறத அவன் எடுக்கிறான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சட்டுன்னு அந்த ராஜேஷை லாக் பண்ணிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வா அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. சரி நான் வீடியோ எல்லாம் எடுக்கலன்ற மாதிரி எவ்வளவோ சொல்றான். ஆனா இவங்க நம்ப மாட்டாங்க. நீ போனை ஓபன் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சத்தியமா வீடியோ எடுக்கலன்னு சொல்றான். அதான்டா ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் ஓபன் பண்றதுக்காக போறான் பாத்தீங்களா, சட்டுன்னு இவரு போனை புடிங்கிடுறாரு. போன்ல என்னெல்லாம் வச்சிருக்கான் பார்க்கலான்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணும்போது இவன் உண்மையிலேயே வீடியோ எடுக்கல, ஆனா வேற ஏதோ ஒரு வீடியோவை வச்சிருக்கான் போல. அதை பார்த்து இந்த முத்துக்கருப்பு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்படி என்ன வீடியோ வச்சிருந்தான்னு தெரியல. முத்துக்கருப்பும் யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. யாருக்கு கால் பண்ணி பேசினாருன்னு தெரியல. இப்ப மத்த ஆளுங்க செக் பண்ணும்போது தான் அந்த பையன் செத்து போயிட்டான்றது தெரிய வருது. சார் அடிச்சே சாவடிச்சிட்டீங்களா சார், நீங்க பண்ண தப்புக்கு நாங்களாம் பழிய வாங்க முடியாது, நீங்க உடனே மேல் இடத்துல இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி மத்தவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் மேல் இடமே நான் சொல்றதை தான் கேட்க போகுது, அதனால என்கிட்ட இப்படி பேசுற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்களை மிரட்டுற மாதிரி பேசுறாரு. இவன் பாடியை வேற மாதிரி நம்ம மறைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ராஜேஷ் கூட ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணு லாயரை கூட்டு வந்துடுறாங்க. புடிச்சு வச்சிருக்காங்க, காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. லாயர் உள்ள வந்து பேசுறாரு. லாயர் கிட்ட இவர் வேற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையனை லைட்டா அடிச்சோம், இப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக போறோம் டிராமா பண்றாங்க. உண்மையில அவன் செத்து போயிட்டான், ஆனா இவங்க ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே இவங்க வேணும்ட்டே பண்றாங்கன்ற மாதிரிலாம் மீடியா கிட்ட சொல்றாங்க. இப்ப மீடியா இருக்காங்கல்ல, டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சார் வரும்போதே அவன் செத்து போய் தானே வந்தான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா டாக்டருமே முத்துக்கருப்புக்காக பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, வரும்போது அவன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருந்தான், ஆனா உயிர் இருக்கதான் செஞ்சது, இப்பதான் உயிர் போயிருச்சுன்னு சொல்றாரு. இப்ப முத்துக்கருப்போ இந்த டாக்டரை மீட் பண்ணி பேசுறாரு. நான் சொன்ன மாதிரியே சொன்னீங்க, மேல் இடத்துல பேசி உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யறேன்னு சொல்றாரு. அந்த டாக்டருமே சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பி போறாரு. ஆக்சுவலா குணசேகரனுக்கு கால் உடைஞ்சிருச்சுல, கொஞ்ச நாள் வேலைக்கு போகாம இருக்காரு. சரி வண்டியாவது நம்ம வாடகைக்கு விடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர் பர்சனலா ஓட்டுவார்ல, அந்த வண்டியை கூட வாடகைக்காக தந்துடுறாங்க. ராஜேஷ்னு ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா மாறிடுது. ராஜேஷா அடிச்சே சாவடிச்சிட்டாருன்ற மாதிரி முத்துக்கருப்பு மேல கேஸ் திரும்ப ஆரம்பிச்சிருது. முத்துக்கருப்பு அரெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா முத்துக்கருப்பு இப்ப தலைமறைவா இருக்காருன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கனிமொழி வீட்ல தானே இருக்கும்ன்ற மாதிரி டவலோட இருந்துட்டு இருக்காங்க. அப்ப கால் பண்ண அன்பு இருக்கார்ல, என்ன டவலோட நின்னுட்டு இருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டாரு. எங்க இருந்து பாக்குற, எப்படி பாக்குற அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இவருமே எப்படி பார்த்தாருன்றத சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஸ்மார்ட் டிவில கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அது மூலியமா தான் நான் பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் அடிபட்டு வீட்ல இருக்காரு, ஆனா தங்கச்சி அன்பு கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. இப்ப அண்ணன் ஆட்டோல வந்துட்டு இருக்கும்போது தங்கச்சி நின்னு பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இவனை மாதிரி ஒருத்தன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேணாமா, வண்டியில ஏறுன்ற மாதிரி சொல்றாரு. அண்ணன் நாங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, லவ் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இதை கேட்கிறவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அன்பு மேலே இவருக்கு நல்ல ஒப்பீனியன் இல்ல. சரி வா கிளம்பலான்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இதை பத்தி இவரோட ஒய்ஃப் கிட்டயும் சொல்றாரு. இவங்க 2 பேர் சேர்றதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்பன்னு பார்த்து நியூஸ்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது முத்துக்கருப்பு தலைமறைவா இருக்காருன்னு ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அப்படி தலைமறைவா இருக்கவரு ஒரு வண்டியோட மாட்டிருக்காரு. யார் வண்டியோட மாட்டிருக்காருன்னா குணசேகர் வண்டியோட மாட்டிருக்காரு. ஐயோ நமக்கு பிரச்சனை வருமான்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த முத்துக்கருப்பை கொஞ்ச நாள் நீங்க தான் வீட்டுல தங்க வச்சீங்களாமேன்னு கேக்குறாங்க. அப்பெல்லாம் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் போலீஸ் ஏத்துக்காம இந்த நாள் நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மீடியாட்கள் இவங்களை சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. எங்க அந்த முத்துக்கருப்புக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் கொஞ்ச நாளா வண்டி எல்லாம் ஓட்டல, வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு தந்தேன், எப்படி இது நடந்ததுன்னே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பொலிட்டீஷியன்ஸ் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. அவங்க எப்படியாவது முத்துக்கருப்பை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. மக்கள்லாம் பிரச்சனை பண்ணனால தான் இப்ப முத்துக்கருப்பு பக்கம் கேஸ் திரும்பிருச்சு. அதை மீறிய முத்துக்கருப்பை காப்பாத்தணும்னா அவனை A2 மாத்தணும், இந்த குணசேகரனை A1 மாத்தணும். அப்பதான் அந்த
அந்த முத்துக்கருப்பை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. தேவைப்பட்ட அந்த குணசேகரனை கூட பலி தந்துருங்க, எப்படியாவது முத்துக்கருப்பை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி திருப்பதி சாமி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப கனிமொழி ஒரு பேப்பரை பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க பேர்ல நிறைய வாங்கி வச்சிருக்கிறது தெரிய வருது. என்ன என் பேர்ல வாங்கி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவ பேர்ல தானே நியாயமா வாங்கணும்ன்ற மாதிரி கனிமொழி கேக்குறாங்க. எங்க பொண்ணை நீ பாத்துக்க மாட்டியா, அதனாலதான் உன் பேர்ல வாங்கி வச்சிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க சொன்ன இடத்துக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. நாங்களும் வரோன்ற மாதிரி ஒய்ஃபும் தங்கச்சியும் சொல்றாங்க. இல்ல இல்ல நான் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்றாரு. நான் வரேன்ற மாதிரி ஒய்ஃபோட அண்ணனும் கூட வராரு. ஸ்டார்டிங் ஒரு பகுதிக்கு இவர் போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி வந்தாங்கல்ல, அந்த சீனோட இப்பதான் கனெக்ட் பண்றாங்க. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க தப்பிச்சிருப்பாங்க. வேணும்ட்டே தான் அந்த லாரி இடிக்க வருதுன்னு இவங்களுக்கு தெரியுதுல, இவங்க தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா கார் ஓட்டிட்டு இருக்காங்க. அதை மீறியும் அந்த லாரி இருக்குல்ல, இவங்களை அடிச்சு தூக்கிட்டு இங்க இருந்து போயிருது. நல்ல வேலையா இந்த ஆக்சிடென்ட்ல இவங்களுக்கு எதுவுமே ஆகல. இப்படி ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஒய்ஃபுக்கு கனவு வருது. சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாங்க. ஒய்ஃப் பேரு வசந்தின்னு சொன்னல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் இதை மறைச்சிடுறாரு. அப்படிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வரல, நீ தேவையில்லாம யோசிக்காத படுன்ற மாதிரிலாம் ஒய்ஃபை படுக்க வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும்ன்றது இந்த குணசேகரனுக்கு புரிஞ்சிருது. சரி வேற ஏதாவது வண்டியை பிடிச்சி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அன்பு இந்த வழியா வந்திருக்காரு. இவனா வந்திருக்க வாய்ப்பு இல்ல, தங்கச்சி சொல்லி தான் வந்திருப்பான்றது அண்ணனுக்கு தெரிஞ்சிருது. சார் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க சார், நான் கூட்டு போறேன்னு அன்பு சொல்றாரு. குணசேகர் என்ன சொல்றாருன்னா, யார் வண்டியிலனாலும் போவேன், இவன் வண்டியில போக மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப வேற ஒருத்தர் லிஃப்ட் தராரு. இவரும் மச்சானோ சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் சுத்தி கூட்டு போறாரு. எங்க கூட்டு போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல நிறைய ரவுடிங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது அன்பு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அன்பு பயங்கரமா சண்டை போட்டு இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறாரு. இப்ப அன்பு அவரோட கார்லயே இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு போறாரு. அவன் கூட்டு போகும் போதே ஆளு கொஞ்சம் சந்தேகமா தெரிஞ்சான், அதனால தான் ஃபாலோ பண்ணி வந்தேன், ஃபாலோ பண்ணி வந்தது நல்லதா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அன்பு சொல்றாரு. சோ இது மூலியமா அன்பும் குணசேகரும் ஓரளவுக்கு இந்த இடத்துல சமாதானம் ஆயிடுறாங்க. ஒய்ஃபோட அண்ணனுக்கு கொஞ்சம் காயம் அதிகமா பட்டிருக்கும், அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த விசாரணைக்காக வந்துடுறாங்க. இப்ப குணசேகரம் விசாரணைக்காக அந்த போலீஸ் கிட்ட பேசுறாரு. சார் சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது சார், என்ன மாட்டு வைக்கிறதுக்கு யாரோ இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருக்க போலீஸ் ஆபீசரும் இந்த குணசேகர் சொல்றதை நம்ப தான் செய்யறாரு. இப்ப குணசேகரன் அந்த முத்துக்கருப்பு இருக்கிற இடத்துல விட்டுறாங்க. முத்துக்கருப்பு இருக்கார்ல, பார்ட்னர் உன் வீட்டுல தங்கலாம் வச்ச, நான் தெரியத்தனமா மாட்டிக்கிட்டேன் பார்ட்னர் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் சும்மா ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நடிக்காது அப்படின்ற மாதிரி குணசேகர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப போலீஸுங்க எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. இந்த போலீஸுக்குமே இந்த முத்துக்கருப்பு தான் ஏமாத்துறாருன்றது தெளிவா தெரியுது. இப்பதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. திருப்பதி சாமி இருக்கார்ல, டாக்டரேட் வாங்குறதுக்காக ஒரு இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கும் போதுதான் இந்த முத்துக்கருப்பு கிட்ட இருந்து பிஏக்கு கால் வருது. தலைவரோட ஒரு வீடியோ எனக்கு கிடைச்சிருக்கு, தலைவர் கிட்ட இதை உடனே சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தலைவர் கிட்ட அந்த அசிஸ்டன்ட்டும் காமிக்கிறாரு. இந்த தலைவர் ஒரு லேடி கிட்ட கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாரு. அவர் அடக்கி வாசிச்சதை யாரோ வீடியோவா எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ வெளியே போக கூடாது, சம்பந்தப்பட்டவனோட கதையை முடிக்க சொல்லுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால்தான் அந்த ராஜேஷோட கதையை இந்த முத்துக்கருப்பு முடிச்சிருப்பாரு. ஆனா மீடியா ஊதி ஊதி பேசவே இந்த முத்துக்கருப்பு மாற்ற நிலைமை வந்திருக்கும். அதை மீறியும் முத்துக்கருப்பை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக தான் இந்த பிளான போடுறாங்க. இங்க இருக்க போலீஸை பொறுத்த வரைக்கும் குணசேகர் சொல்றதை நம்புறாருல, உன் மேல தப்பில்ல நீ கிளம்புன்னு சொல்றாரு. குணசேகரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம நினைச்ச மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரல, எல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு வந்துருவேன்ற மாதிரி ஒய்ஃபி கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் சொல்றாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது வேற ஒரு ஜீப் அந்த இடத்துக்கு வருது. வேற ஒரு புது ஆபீசர் வந்திருக்காரு. இன்னும் விசாரணை முடியல, உள்ள வான்ற மாதிரி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ஆபீசர் இவர் மேல தப்பு இல்லன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா புதுசா வந்த ஆபீசர் திருப்பதி சாமியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவன் மேல தான் தப்பு, இதுக்கப்புறம் இந்த கேஸை நான் தான் விசாரிக்க போறேன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே சீனியர் இருப்பார்ல, அவருமே இவர் தான் இதுக்கப்புறம் இந்த கேஸை விசாரிக்க போறாரு, நீ ஒதுங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திட்டமிட்டு இப்படி பண்றாங்கன்றது இந்த ஆபீசருக்கு நல்லாவே தெரியுது. புதுசா வந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இந்த குணசேகருக்கும் ராஜேஷ்க்கும் ஏற்கனவே ஒரு பகை இருக்கு, அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக அந்த முத்துக்கருப்பை யூஸ் பண்ணி சாவடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஃபேமிலி பாக்குறாங்க, பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஆபீசர் நேர்மையா இருந்தார்ல, அவரை வேற ஒரு கேஸ் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அவருமே குணசேகர் தப்பு பண்ணல, ஆனா வேணும்ட்டே இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டே போறாரு. ஒரு நேர்மையான ஆபீசரை இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவருக்கு அசிஸ்டன்டா ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்கள பார்த்து பேசுறது தான் அன்பு வந்திருக்காரு. உனக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ப்ளீஸ் மேடம் நீங்க நேர்மையானவங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த லேடியும் யோசிக்கிறாங்க, சரி ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. வாதாடுறதுக்கு இவங்க சைடுல ஒரு லாயர் தேவை பாத்தீங்களா. நிறைய லாயருங்க கேஸை எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு லாயர் மட்டும் நான் கேஸை எடுக்கிறேன், ஆனா என் சைடுல பேசுறதுக்கு ப்ரூஃப் வேணும், குணசேகர் தப்பு பண்ணலன்னு ஏதாவது ப்ரூஃப் ரெடி பண்ணுங்க, அப்பதான் என்னால பேச முடியும்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அன்பு இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த அன்பு லாயரை பார்த்துட்டு வரது ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த திருப்பதி
சாமியோட ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருது. இவரோட காரை பிளாக் பண்றாங்க. இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி இவர் தப்பிச்சு ஓடுறாரு. எப்படியாவது புடிச்சிடலாம்ன்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அதை மீறியே இவர் தப்பிச்சிடுறாரு. நீ தான் இந்த விஷயத்தை பண்ணனு கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரி குணசேகர் கிட்ட கேக்குறாங்க. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாரு. கையெழுத்து போடலன்னா அடி வாங்கியே சாவு அப்படின்ற மாதிரி இந்த புது ஆபீசர் இருக்கார்ல, இவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ரெஸ்ட் டைம் மாதிரி தந்திருப்பாங்க. அந்த டைம் இந்த நியாயமான லேடி இருக்காங்கல்ல, நீ வேணா உள்ள போய் பாத்துக்கோ, பேச வேண்டியதை பேசிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அன்பும் உள்ள வந்துடுறாரு. உங்களுக்கும் நடந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்றதை நான் ப்ரூவ் பண்ணிடுறேன், அது வரைக்கும் மட்டும் நீங்க கொஞ்சம் தாங்கிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு ஆபீசர் இந்த ரூம் கிட்ட வந்துட்டு இருக்காரு. இந்த ஹெல்ப் பண்ற லேடியும் லைட்டா பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ போனா உள்ள இருக்க அன்பு மாட்டிப்பானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் கதவை திறக்கிற மாதிரி வராரு. அப்பன்னு பார்த்தா அவருக்கு வேற ஒரு போன் கால் வந்துருது. அதனால அவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நல்ல வேலை தப்புச்சோன்ற மாதிரி இந்த லேடி யோசிக்கிறாங்க. பேசினது போதும், வெளியே வான்ற மாதிரி அன்பை வெளியே வர வச்சு கூட்டு போயிடுறாங்க. இப்பதான் அன்பு ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. இவங்க கேஸ் எப்படி கொண்டு போறாங்கன்னா, பைக் ஆக்சிடென்ட் ஒருத்தர் பண்ணார்ல, அவர் தான் ராஜேஷ் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. ஆனா அன்புக்கு வேற ஒரு லாஜிக் இடிக்குது. ஏன்னா அப்படி இடிச்சவரு முஸ்லீமா இருப்பாரு, அவர் பேர் எப்படி ராஜேஷா இருக்கும், ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கனிமொழிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உன் அண்ணனை இடிச்சவன் பேரு ராஜேஷான்னு கேக்குறாரு. ராஜேஷ்லாம் கிடையாது, அவரோட பேரு ரஹீம், நான் பேசினேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் நமாஸ் பண்ணும்போது பேசினாங்கல்ல, அதெல்லாம் சொல்றாங்க. சோ ஆடியே இவங்க மாத்துறாங்க. இவங்க ரஹீமா ராஜேஷா மாத்திட்டாங்க. அந்த ரஹீம் சாட்சி சொன்னா நம்ம இதுல இருந்து காப்பாத்திரலாம்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. முதல்ல ராஜேஷோட லவ்வரை பார்த்து பேசலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது இறந்து போனார்ல, அந்த ராஜேஷோட லவ்வரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. இந்த லவ்வருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, குணசேகரும் முத்துக்கருப்பும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, இவர் குணசேகரை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறதா நினைக்கிறாங்க. எங்க குணசேகர் எந்த ஒரு தப்பும் பண்ணலங்க, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்போ ஓகே, என் சைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பைக்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த ராஜேஷ் போன் எடுத்து எதையோ பார்த்தாரு. பாத்தீங்களா, என்ன பார்த்தாருன்றதை இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா ராஜேஷ்க்கு சந்துருன்ற ஒரு ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ அனுப்பி வச்சிருப்பாரு. மச்சான், அந்த வீடியோ வெளியே போச்சுன்னா பிரச்சனைடா, சீக்கிரமா டெலீட் பண்ணு, இப்பயே டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த சந்துரு போன் மூலியமா சொல்லியிருப்பாரு. சரி மச்சான், டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஷ் இருக்கார்ல, அந்த வீடியோவை டெலீட் பண்றதுக்காக தான் போனை எடுத்திருப்பாரு. ஆனா அங்க இருக்க முத்துக்கருப்பு இருக்கார்ல, வீடியோ எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சு இந்த ராஜேஷை லாக் பண்ணிருப்பாரு. அது என்ன வீடியோன்றது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, அந்த சந்துருவை பார்த்து பேசலான்ற மாதிரி சந்துருவோட அட்ரஸ்ல அவரை தேடி வந்துட்டு இருக்காரு. வர வழியிலேயே நிறைய போஸ்டர் இருக்கு. அதாவது அந்த சந்துரு இறந்து போயிட்டாருன்னு கண்ணீரஞ்சலி போஸ்டர் தான் இருக்கு. என்ன இவனும் இறந்து போயிருக்கான், அந்த வீடியோனால தான் இந்த விஷயம் நடக்குது, என்ன வீடியோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப திருப்பதி சாமியோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் திருப்பதி சாமி தான் சிஎம் கேண்டிடேட்டா இருப்பாரு. ஆனா இவரை தாண்டி ஒரு லேடிக்கு பவர் அதிகமா இருக்கும். அந்த லேடி கிட்ட எல்லாருமே குனிஞ்சுதான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் கண்ட்ரோல்குள்ள அந்த லேடி வச்சிருக்காங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, நீ நிறைய சொத்தெல்லாம் சம்பாரிச்சிருக்க போலியே, நீ என்ன சொத்தை சம்பாரிச்சாலும் சரி அதெல்லாம் எனக்கு தான் சொந்தம், அதனால எனக்கு எழுதி வையின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மா வேணாமா விட்டுருங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா அந்த லேடி இருக்காங்கல்ல, செருப்பை கழட்டி அடி அடின்னு அடிக்கிறாங்க. சைனை போடுறான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சைனை போட்டுறாரு. இந்த லேடி கிட்ட இவர் நிறைய அசிங்கப்பட்டிருப்பாரு. அது எல்லாமே இங்க இருக்க சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதனால தான் இந்த லேடி ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கும் போது அந்த வீடியோலாம் எடுத்திருப்பாரு. அந்த வீட்ல சிசிடிவி எல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக சந்துருன்னு ஒருத்தர் இருந்திருப்பான். அந்த சந்துருவா இந்த மினிஸ்டர் அடி வாங்கினதெல்லாம் பாக்குறான்ல, விளையாட்டா ஃப்ரெண்டு ராஜேஷ்க்கு அனுப்பி வச்சிருப்பான். பாரு மச்சான், இந்த மினிஸ்டர் அடி வாங்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி வச்சிருப்பான். அதனால தான் அந்த சந்துருவோட கதையும் முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அந்த ராஜேஷோட கதையும் முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி வீடியோல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துறாரு. இந்த லேடி ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க உயிரும் போயிருக்கும். இதுக்கப்புறம் கண்ட்ரோல் எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி இந்த திருப்பதி சாமி சந்தோஷப்படுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி குணசேகர் அடி வாங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதையா கையெழுத்து போடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. போடுறன்ற மாதிரி குணசேகரன் வாங்குறாரு. ஆனா வாங்கினவர் என்ன பண்றாருன்னா, அந்த பேப்பர்ல இஷ்டத்துக்கு கிறுக்குறாரு. இதை பாக்குற போலீஸ் டென்ஷன் ஆயிடுறாரு. திரும்பி போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் குணசேகரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் அந்த முத்துக்கருப்புக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி தந்துட்டு இருக்காங்க. முத்துக்கருப்பை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, ஏமா உன் புருஷனை பத்தி தான் தினமும் நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க, நீங்க சீக்கிரமா வீடை காலி பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. குணசேகர் என்ன அடிச்சாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாருல, இவரை வேற மாதிரி தான் டீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த புது ஆபீசர் யோசிக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்ச வேற ஒரு ஆபீசருக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுல இருக்கவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அதாவது வீட்டுல இருக்க லேடிஸ் கிட்ட கொஞ்சம் எல்லை மீறி நடக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஆம்லேட் வேணும் போட்டு தாங்கன்ற மாதிரி அந்த ஒய்ஃப் வசந்தி கிட்ட சொல்லிட்டாரு. அவங்க ஆம்லேட் போட்டுட்டு இருக்கும் போது தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் சேர்ந்து கேரம் போர்டு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு விளையாடிட்டு இருக்காரு. முதல்ல வசந்தி கிட்ட எல்லை மீறி நடக்கிறாரு. அதுக்கப்புறம் கனிமொழி கிட்ட எல்லை மீறி நடக்கிறாரு. கண்மணி கிட்டயும் எல்லை மீறி நடக்கும் போது இவங்களும் விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
ஹீரோ ஒரு பக்கம் ஃப்ரெண்ட் மூலியமா சில விஷயங்களை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோவா அந்த கேங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க போல. ஃப்ரெண்ட் மூலியமா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அந்த கேங் இருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்டை அடிச்சு போட்டு ஃபுட்டேஜை வாங்கிடுறாங்க. அவருக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்க கூடாதுன்றதுக்காக சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆபீசரா என்னப்பா செய்ய வேண்டியதை செஞ்சுட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. செஞ்சுட்டேன், வீடியோ அனுப்பியிருக்கேன் பாத்துக்கோங்கன்ற மாதிரி இந்த வந்த நபர் சொல்றாரு. நீ கையெழுத்து போடாம அடமுடிச்சல்ல, அதனால தான் நாங்க இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கோம் பாருன்ற மாதிரி ஒரு வீடியோவை காட்டுறாரு. ஆக்சுவலா அந்த ஆபீசர் என்ன பண்றாருன்னா அவங்க முன்னாடியே லுங்கி எல்லாம் கலட்டி காட்டுறாரு. அந்த லேடிஸும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற இந்த குணசேகருக்கு ஷாக் ஆயிருது. இதுக்கப்புறம் கையெழுத்து போடாம நம்ம தாமதிக்கிறது நம்ம குடும்பத்துக்கே ஆபத்தா முடிஞ்சிரும் யோசிக்கிறாரு. சரி சார், நான் கையெழுத்து போட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க எல்லாம் குடும்பத்தை வச்சு தான்டா லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. இவன் கையெழுத்து போடுறான்னு சொல்லிட்டான், சீக்கிரமா கேஸையும் முடிச்சிடலாம், முத்துக்கருப்பை வெளியே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. சூப்பரா எல்லாமே முடிய போகுதுன்ற மாதிரி திருப்பதி சாமியும் சந்தோஷப்படுறாரு. அன்பு ஒரு லாயரை பார்த்திருக்காருல, தம்பி இயரிங் நடக்க போகுதுப்பா, சீக்கிரமா ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வந்துடுறேன்ற மாதிரி அன்பு சொல்லிட்டாரு. இப்ப அன்பு இருக்காருல, கஷ்டப்பட்டு அந்த ரஹீமை கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மாதிரி பிரச்சனை, நீங்க வந்து சாட்சி சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. ரஹீமோ கண்டிப்பா வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அன்பு ரஹீமை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டு இருக்கிறது அந்த ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருது. ஒரு பக்கம் குணசேகரை இவங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. குணசேகர் அங்க வந்து ஆமான்னு தான் சொல்ல போறாரு. அதுக்குள்ள நம்ம சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணிரணும்னு அன்பு பைக்ல வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த கேங் இருக்காங்கல்ல, இவரை தடுக்கிறதுக்காக பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அதை மீறியும் இவர் கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ஜட்ஜ் லேடியும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப அந்த தரப்பு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய பொய்களை சொல்லிட்டு இருக்காரு. அது என்னன்னா, ராஜேஷ்னு ஒருத்தன் பைக்கை வச்சு இவரை இடிச்சிட்டான், இவர் கால் உடைஞ்சிருக்கு, அதனால இவர் கடுப்பாயிட்டாரு. கடுப்பானவர் முத்துக்கருப்பு கிட்ட பேசி அவனை அடிச்சே சாவடிச்சிருன்னு சொல்லியிருக்காரு. அதனால குணசேகர் தான் A1, முத்துக்கருப்பு A2 தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. முத்துக்கருப்பை A2னா காப்பாத்துறது ஈஸி, அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவரை இடிச்சது ரஹீம், இவங்க ராஜேஷ் தான் இடிச்சான்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஜட்ஜ் லேடி இருக்காங்கல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா மேடம், இதெல்லாம் உண்மைதான்ற மாதிரி முத்துக்கருப்பு சொல்றாரு. அதே சமயம் குணசேகரால மாத்தி பேச முடியாதுல்ல, ஆமா இவங்க சொல்றது உண்மைன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த பக்கம் அன்பு இருக்கார்ல, பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆனா இந்த இயரிங்க்கு டைம்குள்ள இவரால வர முடியல. இந்த இயரிங்ல சின்னதா ஒரு பிரேக் மாதிரி விட்டுருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சாப்பிட மாட்டோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவருமே சாப்பாடுலாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உன் பொண்டாட்டியும் நீயும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, அவளும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, நீயும் சாப்பிடாம இருக்க அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் சொல்லிட்டாரு. இன்னும் நான் சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிட்டேன்னா உன் குடும்பத்துக்கு பிரச்சனை வராது, நீ மட்டும் மாத்தி சொல்லணும்னு நினைச்ச உன் குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி கூட்டு போறாரு. இந்த டைம் எப்படியாவது போயிடணும்ன்ற மாதிரி அன்பு செம்ம வேகமா வந்துட்டு இருக்காரு. அப்பயும் அந்த கேங் இருக்காங்க பாத்தீங்களா, எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி அந்த ரஹீமை இந்த இடத்துல பிடிக்கிறாங்க. இப்ப அன்பு மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. ரஹீம் இந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. குணசேகர் தரப்புல பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஜட்ஜ் லேடியும் தீர்ப்பை தந்துடலாம் நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அன்பு இருக்காருல, ரஹீமை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ரஹீம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஏற்கனவே ரஹீம் மாட்டின மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆக்சுவலா நடுவுலயே ரஹீம் ட்ரெஸ் வேற ஒருத்தருக்கு போட்டு விட்டுருப்பாங்க. அன்புக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அந்த ஃப்ரெண்டுக்கு தான் அந்த Dress போட்டு விட்டுருப்பாங்க. எப்படியும் கோர்ட் வாசல்ல வச்சு ரஹீமை லாக் பண்ண பாப்பாங்க, அதனால நீ அந்த Dress போட்டு வான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருப்பாரு. இப்படி சாமர்த்தியமா ரஹீமை உங்க கோர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப வந்த ரஹீம் இருக்கார்ல, அன்னைக்கு நான் தான் இவரை லைட்டா தட்டிட்டேன், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ராஜேஷ் பண்ணல, நான் தான் பண்ணேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா முத்துக்கருப்பை காப்பாத்தணும்னு நினைக்கிற லாயர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ரஹீம் பொய் சொல்லிட்டு இருக்காரு. இவரை இடிக்கல, ராஜேஷை தான் இடிச்சாரு. இந்த ரஹீமை இப்ப பொய் சாட்சி சொல்றதுக்காக தான் வந்திருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. குணசேகரனே ஒத்துக்கிட்டார்ல, அப்புறம் என்ன மேடம் நீங்க தீர்ப்பை தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா வேலைக்காவது, நம்ம உண்மையை சொல்லிடலான்ற மாதிரி குணசேகர் யோசிக்கிறாரு. நான் இவ்வளவு நேரம் ஒத்துக்கிட்டது எதுக்கு தெரியுமா மேடம், என் குடும்பத்தை வச்சு இப்படி பண்ணாங்க, என்ன எவ்வளவு அடிச்சாங்க தெரியுமா மேடம் அப்படின்ற மாதிரி ஷட்டெல்லாம் கலட்டி காட்டுறாரு. அப்பதான் இவரை ஹெவியா டார்ச்சர் பண்ணிருக்கிறது தெரிய வருது. என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இன்னொன்னு பக்கம் குணசேகரனோட ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் அன்பு இருக்கார்ல வீடியோவா காமிச்சிடுறாரு. ஆக்சுவலா அவங்க டிவி மூலியமா நடக்கிறத பார்க்க முடியும்னு ஏற்கனவே அன்பு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி அன்பு இருக்கார்ல ஜட்ஜ் லேடி கிட்ட வீட்டுல என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கிறாரு. அதாவது அங்க இருக்க ஒரு போலீஸ் இவங்க எல்லாரையும் மிரட்டி உட்கார வச்சிருக்கிறது தெரிய வருது. அப்ப மிரட்டி தான் குணசேகரனை ஏத்துக்க வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருது இல்ல. குணசேகரன் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை நீங்க பிடிக்கணும், மேற்கொண்டு இந்த விசாரணையை கொண்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் தீர்ப்பை இந்த இடத்துல வழங்கிடுறாங்க. இந்த இடத்துல முத்துக்கருப்புக்கு தண்டனை கிடைக்குது. அதே சமயம் குணசேகரனை போலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இதுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ணது அன்பு தானே, அதனால அன்பு மேல இவருக்கு மரியாதை கூடியிருது. இப்ப அன்பும் இவருக்கு பக்கத்துல வந்துடுறாரு.
சொல்லிட்டு இவர் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நடக்கிறாருல, இப்ப அன்பு கைத்தாங்களா நம்ம கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கைத்தாங்களா இங்க இருந்து கூட்டு போறாரு. நீதி ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா நிஜத்துல நீதிலாம் ஜெயிக்காது, படத்துல மட்டும் தான் ஜெயிக்கும். சோ இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் நமக்கு கிளிப்பிங்ஸா காமிச்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருந்தது திருப்பதி சாமி தானே. அவர் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வெளியே வந்துருது. ஏறக்குறைய அவர் அரெஸ்ட் பண்ற நிலைமை வந்துருது. நம்மளோட பொலிட்டிக்கல் லைஃபே முடிஞ்சிருச்சு, தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.